பல வீடுகளில் சின்ன வயசுலேருந்தே நிறைய அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் இட்லி தோசை பார்த்ததே தீபாவளிக்கு தான், மற்ற நாள்லாம் எங்களுக்கு கம்பங்கூழ் இல்லைனா இது கேழ்வரகு இதை தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்வாங்க. அப்படி எத்தனை பேர் உங்களுடைய பெற்றோர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆனால் பார்த்தீங்களா, கையை தட்டுங்க. இது கேள்விப்பட்டது இல்லைங்கய்யா, நடந்தது எங்கள் வீட்டில். தீபாவளி அன்றைக்கி எங்கள் அப்பா உரலை தேடுவார். நாங்கள் கிராமத்தில் இருந்தவங்க, எங்கேயாவது 15 கிடக்கும். இன்னும் சில வீட்டில் உரல் அப்படியே இருக்கும், 16 கோழி அதுதான் படுத்து கிடக்கும். அதை விளைச்சி அதை சரி பண்ணக்குள்ளேயும் சிலர் அதில் தோசை சாப்பிட்றது சூப்பராக இருக்குன்னுவேன். அந்த கோழியை மறுபடியும் படுக்க சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சு அதில் மாவாட்டினப்ப. இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இல்லை, எனக்கு நானே அனுபவப்பட்டுக்கிறேன், அவ்வளவு. அப்படி நாங்கள் வருஷத்தில் உண்மையிலே இந்த கதை முழுக்க முழுக்க பொருத்தமான. எனக்கு தோசை சாப்பிட்றோம் அப்படி ஒரு சந்தோஷம். எங்கள் அம்மா தோசை சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே பச்சையாக அதுக்கு சட்னி சாம்பார் ஊற்றாமலே எடுத்து பைக்கில் வச்சுட்டு தனியாக போய் சாப்பிட்டோம். அந்த தோசை அந்த எண்ணெய் வாடைக்கு அப்படி பிடிக்கும். அதனால் இன்றைக்கி மாறிடுச்சு.